Good morning student. அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் லெசன் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். Generally, the metallic element that have incompatibility field D or F subcell in the neutral or cationic state are called transition metal. ஸோ அப்படின்னா சார் இந்த ஜென்ரலி த மெட்டலிக் எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் ஹாஃப் இன்கம்ப்ளீட்டி ஃபீல்டு. இன்கம்ப்ளீட்டி ஃபீல்டுங்கிறது எய்தர் ஆஃப் ஃபீல்டு பார்சலி ஃபீல்டாக இருக்கலாம், கம்ப்ளீட்டி ஃபீல்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். அது லாஸ்ட் எலக்ட்ரான் என்ட்ரு இந்த விச் இஸ் சப்செல்லு இந்த எலமெண்ட் இஸ் கால்டு அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் பிளாக் எலமெண்ட்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு எலமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது அதில் வந்து லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த சப்செல்லில் போய் முடியுதோ அந்த பிளாக் எலமெண்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்டை பார்க்குறோம். தட் இஸ் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்துருப்போம். சரி, எஸ் பிளாக் எலமெண்ட்டு, அடுத்தது பி பிளாக்கு, இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது டி பிளாக்கு, அதுக்கு இன்னும் உள்ளே இருக்கக்கூடியது இன்னர் டிரான்சிஷன் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அதான் இங்கே பார்க்குறாங்க. ஜென்ரலி த மெட்டலிக் எலமெண்ட் தட் ஹேவ் இன்கம்ப்ளீட்லி ஃபீல்டு incompletely filled D or F subcell in the neutral or cationic state. அது என்ன சார் நியூட்ரல் அண்ட் கேட்டியானிக் ஸ்டேட்டு? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எலமெண்ட் டி பிளாக் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேண்டியம் இல்லையா. இதுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் லாஸ்ட் என்ன வரும்? 3D1 முடியும் இல்லைங்களா, 3D1. ஸோ இது வந்து நியூட்ரல் எலமெண்ட், நியூட்ரல் ஆர் கேட்டியானிக் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? கேட்டியானிக் லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் அப்படின்னா ஸ்கேண்டியம் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ கேட்டனிக் ப்ளஸ்ஸு ஸ்கேண்டியம் ப்ளஸ் இது உங்களுக்கு கேட்டியானிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. நியூட்ரலாக இருக்கும்போது ஒரு எலமெண்ட் எலக்ட்ரானிக் ஆகுது. இதில் பார்த்தா டியில் முடியும். D1 D2 D3 D4 D5 D10 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதில் இது நியூட்ரலாக இருக்கும். இது கேட்டியானிக் ஸ்டேட் இருந்ததுன்னா லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஆர் 2 மோர் தென் 1 எலக்ட்ரான் அப்படின்னு நம்பர் ஆஃப் கேட்டியான் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அதான் சொல்கிறாங்க நியூட்ரல் ஆர் கேட்டியானிக் ஸ்டேட்டு ஆர் கால்டு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு. This definition include lanthanide and actinide. ஸோ அடுத்து என்ன சொல்கிறவங்களுக்கு this definition include lanthanide actinide அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் lanthanide? டிஃபைன் lanthanide and actinideனா இதே நீங்கள் எழுதலாம் சரிங்களா. lanthanide actinide. ஸோ இப்போ என்ன சொல்கிறவங்களுக்கு டிஃபைன் lanthanide and actinide எலமெண்ட் கேட்டாலும் சரி, இல்லை டிரான்சிஷன் எலமெண்ட் கேட்டாலும் the metallic element that have incompatibility field D or F subcell in the neutral or cationic state are called transition metal சொல்லலாம். அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்னு மெட்டல்னு சொல்லலாம் சரிங்களா. டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாலும் சரி, ஆர் வாட் இஸ் lanthanide actinide எலமெண்ட் டிஃபைன் lanthanide actinide கேட்டாலும் இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதலாம் சரிங்களா. இது ஜென்ரலாக கொடுக்கக்கூடியது. இது IUPAC நமக்கு தெரியலையா, IUPAC நம்ம 11th படித்த அப்ரிவேஷன். ஹவவர் இந்த IUPAC பாருங்கள், define transition metal as a element whose atom has an incomplete D subcell. எந்த எலமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் incomplete D subcell or which can give rise to cationic with an incomplete D subcell. ஸோ அப்போ D ஆர்பிட்டால் முடியலாம். அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஃபீல்டு கேட்டியானிக் சார்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சரியா. இந்த ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் இன் த பீரியட் டேபிள். அது பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? தி ஆக்குபை இந்த சென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்டு, சென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் சரிங்களா. தி ஆக்குபை தி சென்ட்ரல் பொசிஷன் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட். ஸோ அந்த எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட் முன்னாடி சொல்லியிருப்பீங்க. எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்டு. ஸோ இப்போ பீரியட் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்டு பி பிளாக் எலமெண்ட் தான் ரொம்ப டாப்பில் இருக்கும். டி பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப கீழே பேஸ் மட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. அதான் சொல்கிறேன் உங்களுக்கு இன் பிட்வீனில் எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்டுக்கு இன் பிட்வீனில் இருக்கிறது. அண்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் என்ன இருக்கும் உங்களுக்கு?
and their properties are transition between the highly reactive metal S block element and element B block element infinity properties இருக்கும் புரியுதுங்களா. D block உடைய element properties எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S block element property B block element property ரெண்டும் மிக்ஸ் in between இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா. மெட்டல் எக்ஸெப்ட் குரூப் 11. ஸோ இப்போ குரூப் 11 அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா இந்த குரூப் சார் காப்பர், சில்வர், அதுக்கு அடுத்தது கோல்டு, காப்பர், கோல்டு, சில்வர் அண்ட் ஜெனியம் வரும். சரிங்க. இது 4 எலிமெண்ட் இருக்கிறது 11th குரூப் எலிமெண்ட். ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 10, 11, 12. சரிங்களா. ஸோ இப்போ 11th எக்ஸெப்ட் 11th குரூப் 11th எலமெண்ட் ஆல் டிரான்சிஷன் மெட்டல் ஆர் ஹார்ட் அண்ட் ஹேவ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா. 11th குரூப்பை தவிர்த்து அதாவது காப்பர், சில்வர், கோல்டு, அடுத்து லான்ஜினியம் இது 4ஐயும் தவிர மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை மெல்டிங் அண்டு பாலிங் பாயிண்டில் இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். டிரான்சிஷன் மெட்டல் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அயன் அண்டு காப்பர் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். அதாவது மனிதர்களை வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு பார்த்தா மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அயன் அண்டு காப்பர் அப்படிங்கிறாங்க. 11th நம்ம படிச்சுக்கோம். காப்பர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். அதை வச்சு தான் நம்ம இப்போ நாளடி அந்த கலந்துகள் பல காப்பர் கலந்துகள் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஹியூமன் சிவிலைசேஷன் மெனி அதர் டிரான்சிஷன் எலமெண்ட் ஆல்சோ ஹேவ் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அதர் எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மெனி அதர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படிங்கிறது ஸ்கேண்டியம், டைட்டேனியம், இது இந்த டீப் பிளாக் எலமெண்ட் இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதர் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. சச்சஸ் அதில் ஃபஸ்ட்டு டங்ஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா இன் லைட் பல்பு நமக்கு தெரியும். டங்ஸ்டன் எங்கே இருக்குன்னு தெரியலையா. பல்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குண்டு பல்ப் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளமெண்ட் இருக்கும் பாருங்கள், அதை சொல்கிறாங்க. அப்படி சச்சஸ் டங்ஸ்டன் இன் ஹை லைட் பல்பு ஃப்ளமெண்ட் லைட் பல்பில் ஃப்ளமெண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. டைட்டேனியம் மீன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட். அதாவது டைட்டேனியம் அப்படிங்கிற யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மூட்டு இப்போ செயற்கை மூட்டு பொறுத்துறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் சிந்தட்டிக் ஜாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்ஸ் அப்படிங்க அது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மாலிப்டினம் மீன் பாய்லர் பிளான்ட் மாலிப்டினம் யூஸ் ஆகுது. அடுத்து பிளாட்டினம் பார்த்தோம்னா இன் கேட்டலிஸ்ட்டு. ஸோ இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க சார். இந்த பிளாட்டினம் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட்டு, அது உங்களுக்கு பிளாட்டினம் அப்படிங்கிறது 1 மார்க் கேட்கலாம். ஸோ இது 4மே 1 மார்க் கேட்கலாம். மெயினாக பிளாட்டினம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. இப்போ என்னென்ன வந்து உங்களுக்கு அயன் அண்டு காப்பர் ப்ளே இம்பார்ட்டன்ட் இந்த ஹியூமன் சிவிலைசேஷன் அது ஒரு 1 மார்க்கில் வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டேனியம், அடுத்தது டங்ஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா பல்ப்பு ஃப்ளமெண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைட்டேனியம் ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ட்ஸு, மாலிப்டினம் பாய்லரு, அதுக்கடுத்து பார்த்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். மாலிப்டினம் பாய்லரு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா பிளாட்டினம் பார்த்தா பிளாட்டினம் கேட்டலிஸ்ட். சரி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஆல்சோ ப்ளே இன் விட்டல் ரோல் இன் த லிவிங் சிஸ்டம். அது இல்லாமல் அது ஹியூமன் சிஸ்டத்தில் நம்மள லிவிங் சிஸ்டத்துலையும் பார்த்தோன்னா முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இன் ஹீமோகுளோபின், கோபால்ட் இன் விட்டமின் B12. அயன் அப்படி ஹீமோகுளோபின் பிளட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அயன் இதுக்கு இல்லையா. அப்போ ஃபெர்ரஸ் வந்து முக்கியமான ஒன்று இருக்குது. அதுக்கு அது கோபால்ட்டு விட்டமின் B12. கோபால்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்ல உனக்கு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா in this unit இப்போ இந்த யூனிட் என்ன சார் பார்க்கணும்னு பார்த்தா in this unit we study the general trend in properties of D block element. ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா general properties of D block element
general properties of D block element with specific reference of to 3D series. Specific 3D series பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். And their character is chemical reactivity, some important compounds like என்னென்ன important compound potassium permanganate KMnO4 and potassium dichromate K2Cr2O7. we also discuss the இதெல்லாம் பார்க்க போகிறோம். புரியுங்களா? In this unit we studied the general trend in properties of D block element with specific reference to 3D series. ஸ்பெசிஃபிக்காக 3D சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தா அப்படின்னா their characteristics, அடுத்து chemical reactivity, some important compound like potassium permanganate and potassium dichromate we are also இது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா we are also discuss the F block element later in this unit. லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா F block element பற்றி பார்க்க போகிறோம். சரி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 200 மார்க் சிலபஸில் பார்த்தா டி பிளாக் எலமெண்ட் தனியாக இருந்து எஃப் பிளாக் எலமெண்ட் தனியாக இருந்தது. இப்போ வந்து ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒரே லெசனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தா பொசிஷன் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் அடுத்து பார்த்துக்கோங்க. பொசிஷன் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ இது என்ன இருக்குது, நமக்கு பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது நம்ம சொல்லுவோம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா we have already learned that periodic classification in element 11th standard. அப்போ transition metal occupy from the group number 3 to 12 modern periodic table. சரி, இந்த டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, எஸ் பிளாக் எலமெண்ட்டு, எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, இன்பிட்வீன் எஸ் பிக்கு இன்பிட்வீன் இருக்கிறது டி பிளாக்கு. இதுக்கு உள்ளார வந்து என்ன இருக்குது, லேந்தனைடு ஆஃபினியத்துக்கு பிட்வீனில் பார்த்தா அப்படின்னா 14 எலமெண்ட் இருக்குது, அது லேந்தனைடு அப்படிங்கிறாங்க. ஹாஃப்னி ரூதர் ஃபோர்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 14 எலமெண்ட் இருக்குது, அது எஃப் பிளாக் எலமெண்ட்டு. சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. எஸ் பிளாக், டி பிளாக், இன்பிட்வீன் இருக்கக்கூடியது டி பிளாக்கு, இதுக்கு உள்ளார இருக்கிறதுனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் தட் இஸ் எஃப் பிளாக் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட் கம்போஸ்ட் ஆஃப் 3D சீரீஸ். ஸோ இப்போ எங்கே டி பிளாக் எலமெண்ட் கொடுத்துருக்க 4 சீரீஸ் இருக்குது. அந்த 4 சீரீஸ் என்னென்ன எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட் கம்போஸ்ட் ஆஃப் 3D சீரீஸ். ஸோ 3D சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th பீரியடில் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 3D சீரீஸு அப்படின்னு பார்த்தா 4th பீரியடு ஸ்கேண்டியம் டு ஜிங்க்கு 10 எலமெண்ட்டு. இப்போ 4D சீரீஸ் அதில் பார்த்தீங்கன்னா 5th பீரியடில் இட்ரியம் டு கால், அடுத்தது 5th பீரியடு தட் இஸ் 4D சீரீஸு கேட்மியம் டு இட்ரியம் டு கேட்மியம் 10 எலமெண்ட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா 6 அண்ட் 5D சீரீஸ் 6th பீரியடு லேந்தனம் ஹாஃப்மியம், அதுக்கடுத்து மெர்க்குரி, லேந்தனம் ஹாஃப்மியம் டு மெர்க்குரி. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் லேந்தனம் ஹாஃப்மியம். ஸோ பீரியட் புக்கு அதில் எடுத்து பாருங்கள். இது 57க்கு எடுத்து பார்த்தா 72 கொடுத்துருப்பாங்க. சரி, வியூ பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் லேந்தனம் 57, அடுத்து ஹாஃப்மியம் 72. இன்பிட்வீனில் இருக்கிற 14 எலமெண்ட் எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது. 55 to 71 வரைக்கும் இங்கே இருக்கும். அடுத்து ஹாஃப்மியம் டு மெர்க்குரி வரைக்கும் இங்கே இருக்குது. சரிங்களா? அதான் கொடுத்துருப்பாங்க. 6th பீரியடு லேந்தனம் டு லேந்தனம் ஹாஃப்மியம் டு மெர்க்குரி. as we know that group 12 element zinc, last group zinc. அப்போ ஜிங்க்கு கேட்மியம் இது நமக்கு தெரியும் இல்லையா, 11th எலக்ட்ரானிக் கன்செப்ட் பார்த்துருப்போம். அது குரூப் 12th எலமெண்ட்டு ஜிங்க்கு கேட்மியம் அண்ட் மெர்க்குரி. ஜிங்க்கு கேட்மியம் அண்ட் மெர்க்குரி டு நாட் ஹேவ் பார்ஷியலி ஃபீல்டு டி ஆர்பிட்டால். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ஷியலி ஃபீல்டு, அதாவது இன்கம்ப்ளீட் இல்லாமல் இருக்குமானா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது என்ன, இந்த லாஸ்ட்டு எலமெண்ட் இல்லையா, அதனால் இது எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா NS2 N-1 D10 முடியும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு, நமக்கு டி பிளாக் எஃப் பிளாக் எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா
பார்ஷியலி ஃபீல்டு ஆர் இன்கம்ப்ளீட்லி ஃபீல்டு டி ஆர் எஃப் சப்செல்னு பார்த்துருப்போம். பட் இந்த 3 எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஜிங்க்கு காட்மியம் அண்ட் மெர்க்குரி ஹேவ் த கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆர்பிட்டால் ns2 n-1d10 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணி இதை வந்து டி பிளாக் எலமெண்ட் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது ஏன் சார் நம்ம அப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா இதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஜிங்க் அண்ட் காட்மியம் அண்ட் மெர்க்குரி do not have partially filled do not have partially filled d block element d orbital either in their state or in their normal oxygen state. சரியா, in their elemental state or oxygen state. elemental state அப்படிங்கிறது ஜிங்க் மட்டும் Z10 மட்டும் கொடுக்குறது. இது ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படின்னா Z2+ கொடுக்குறது. ஸோ அந்த Z2+க்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் Z10 2+ அப்படின்னா வாட் இஸ் மீன் பை 2+? லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் ஃப்ரம் அவுட்டர்மோஸ்ட் செல் 4s 4sன்னு வெளியே போகும் இல்லையா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4s 0 3d 10ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ இங்கேயுமே என்ன இருக்குது? கம்ப்ளீட்லி ஃபீல்டு டி ஆர்பிட்டலாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க? இதுதான் உங்களுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட். அப்படிங்க Z2+க்கு 4s 0 3d 10. இப்போ 4s 0 வந்து டி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபீல்டில் இருக்கிறதுனால இது என்னென்னு நம்ம சொல்ல முடியாது, டி பிளாக் எலிமெண்ட்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் however they are treated partially with d orbital இந்த எலிமெண்ட் கொடுத்தாங்களா? however they are treated as a transition element because இது எல்லாமே transition elementல வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா however they are treated in the transition element because the properties are an element. The properties of an extension of the properties of the respective transition element. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரெஸ்பெக்டிவ் transition element ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறதுனால இது என்ன பண்ண டி பிளாக் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் த ஐயூபெக் டெஃபினிஷன். இப்போ இதுக்கு ஐயூபெக் டெஃபினிஷன் என்ன சார் கொடுக்குன்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் த ஐயூபெக் டெஃபினிஷன் the 7th period element starting from actinium to rutherfordium. அடுத்து actinium, rutherfordium, cobrantium also belong to the transition element. இதுவுமே transition எலிமெண்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறதுக்கு அதே ப்ராப்பர்ட்டி சிமிலர் டு டி பிளாக் எலிமெண்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? இதில் பார்த்தா ஆக்டினியம், ரூதர்ஃபோர்டியம், காப்ரன்சியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட் இருக்கிறதுனால பிலாங்கிங் டு transition மெட்டில் வச்சுருக்காங்க. அப்போ ஆல் த மார் ரேடியோ ஆக்டிவ் இது அதேமாதிரி இது எல்லாமே பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருக்குது. சரி, ரேடியோ ஆக்டிவ் என்னது? ஈஸியாக செத்துஞ்சு போயிடும், ஸ்டேபிளாக இருக்காது அப்படிங்கிறது தான். எக்ஸப்ட் ஆக்டினியம் ஆல் த ரிமைனிங் எலிமெண்ட் ஆர் த சிந்தட்டிக்கலி ப்ரிப்பேர்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டினியம் தவிர மீதி எல்லாமே சிந்தட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு அண்ட் ஹேவ் வெரி லோ ஹாஃப் லைஃப் பீரியடு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் உங்களுக்கு. எக்ஸப்ட் ஆக்டினியம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்? சிந்தட்டிக் எலமெண்ட்னு சொல்லலாம். அந்த சிந்தட்டிக் எலமெண்ட்லேயும் பார்த்தோம்னா இது எல்லாமே பார்த்தா லோ ஹாஃப் லைஃப் பீரியடாக இருக்குது அப்படிங்கிறாங்க சார். அடுத்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஸோ இந்த எலமெண்ட்டுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பாருங்கள். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் we have already learned 11th standard நம்ம எலக்ட்ரானிக் நல்லா தரமாக படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நம்ம எலக்ட்ரானிக் சொல்கிறது. சும்மா ஷார்ட்டாக அவங்க சொல்கிற பார்த்துக்கோங்க. we have already learned in 11th standard to write the electronic configuration of the element using alpha principle. alpha principle யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எலமெண்ட்டுக்கு யூஸ் போகணும் அப்படின்னா ஹன்ஸ் ரூல் எக்ஸெட்ரா. ஸோ இதில் பார்த்து 1 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. என்னென்னது எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணியது ஆல்ஃபா பிரின்சிபிள், ஹன்ஸ் ரூல் எக்ஸெட்ரா இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் போடுறோம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு ஆல்ஃபா பிரின்சிபிள் தி எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு ஃபில் இன் த according to alpha principle the electron first fills in the 4s orbital before 3d. according to என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு 3d ஆர்பிட்டால் ஒன்று ஃபஸ்ட்டு எங்கே போகும் உங்களுக்கு 4sக்கு தான் போவோம். அதுக்குன்னா n+1 ரூல் பார்த்துப்போம். n+1 ரூல்ஸ் போட்டிங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டு வரும்? எஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் டி பிளாக் எலமெண்ட் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் 4s ஆர்பிட்டால் பிஃபோர் 3d ஆர்பிட்டால் therefore
ஃபில்லிங் ஆஃப் 3D ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கேண்டியம். அப்போ ஸ்கேண்டியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணும் 3D சீரீஸு. இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் என்னது ஆர்கான் 3D1 4s2. ஸோ இந்த ஆர்கானுக்கு எலக்ட்ரானிக் என்ன வரும்? ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. ஸோ இப்போ அவுட்டர்மோஸ்ட் கன்ஃபிகரேஷன் வரும் 1s2 2s2 2p6 3s2 3p6. சரிங்களா? 2 + 2 4 + 6 10 10 + 6 16 18. ஸோ இது ஆர்கானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நமக்கு என்னது ஸ்கேண்டியம் அப்படிங்கிறது 21. ஸ்கேண்டியம் அப்படிங்கிறது 21. ஸோ 18 வந்துருச்சு இல்லைங்களா? மீதி என்ன உங்களுக்கு அடுத்து 3s போயிட்டு 4s2 3D1 வரும் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நமக்கு என்னென்னு சொல்கிறாங்க? ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6. பட் ஸ்கேண்டியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3D1 வரும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சது என்னது கம்ப்ளீட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஆர்கான். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? ஸ்கேண்டியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் ஆர்கான் 18. அடுத்தது 4s2 3D1 நம்ம கொடுக்குறாங்க. சரிங்களா? அதையும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸ்கேண்டியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3D1 4s2 and the electron of successive element are progressively filled in 3D orbital. ஸோ 3D ஆர்பிட்டல் சக்ஸஸ் ஃபில் ஆகுது அப்படின்னா இப்போ அதே வச்சுக்கலாம். ஆர்கான் 4s2 வச்சுக்கிட்டு காமனாக வச்சுக்கிட்டு 3D1 3D2 3D3 D4 D5 D6 அப்படிங்கிறது 3D சீரீஸ் ஃபுல்லாக கொண்டு வரலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா அண்ட் த ஃபில்லிங் 3D ஆர்பிட்டால் இஸ் கம்ப்ளீட் இன் ஜிங்க் வரைக்கும் போகுது. அப்போ ஜிங்க்குங்கிறது லாஸ்ட் நம்பருக்கு D10 முடியும். சரிங்களா? ஜிங்க்குக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட்டு 4s2 3D10 அப்படின்னு முடியும். ஏன்னா 13 எலக்ட்ரான் இல்லையா? அதனால் கம்ப்ளீட் ஃபீல்டாக முடியும் அப்படிங்கிறாங்க. ஜிங்க் ஹூஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3D10 4s2 முடியுது. However, there are 2 exceptions in the above mentioned progressive filling. 2 exception மட்டும் இருக்குதுங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா of 3D orbital, if there is a change in occurring off field or fully filled d subcell, it is given priority as their stable configuration. ஸோ இப்போ இதில் 2 எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருப்போம் ஆஃப் ஃபீல்டு கம்பேரிட்டிவ்லி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பார்சியலி ஃபீல்டு அப்படின்ட்டு. சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரிங் ஆஃப் ஃபீல்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஃபீல்டு 3D subcell, it is given priority as the stable configuration. Give the priority stable configuration. For example, இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது புக் பேக் கொஷினாகவே 11th இருந்துருக்கு இல்லையா? ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் அட்டாமிக் நம்பர். ஸோ குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24. சரியா? இப்போ இது கான்ஃபிகரேஷன் நம்பர் உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் மட்டும் பார்த்தோன்னா 4s2 3D4 வரும் இல்லைங்களா? ஸோ இப்போ இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆகணும் என்ன பண்ணலாம்? இங்கே டி ஆர்பிட்டலில் பார்த்தோன்னா 4 எலக்ட்ரான் தான் இருக்குது, எஸ் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ டி ஆர்பிட்டலில் ஹாஃப் ஃபீல்டு அப்படின்னு நமக்கு எவ்வளோ வேணும்? 5 எலக்ட்ரான் நமக்கு தேவை இல்லையா? அதேமாதிரி எஸ் ஆர்பிட்டல் ஹாஃப் ஃபீல்டு அப்படின்னா 1 எலக்ட்ரான் தான் தேவை. இதுக்கு 1 எலக்ட்ரான், எஸ் ஆர்பிட்டலுக்கு 1 எலக்ட்ரான் இருந்தால் நமக்கு போதும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே கம்ப்ளீட்டிவ் ஃபீல்டாக இருக்குது, இங்கே பாசிட்டிவ் ஃபீல்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து 1 எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுச்சு அப்படின்னா ஸோ அப்போ இங்கே என்னவே கிடைக்கும் உங்களுக்கு? குரோமியம்
குரோமியம் 24 4s2 3d 4 என்ன மாறும் நமக்கு சொன்னேன். இங்கேருந்து ஒரு இடத்துல இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே ஹாஃப் ஃபீல்டாக மாறுது. ஸோ இப்போ குரோமியோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்னது உங்களுக்கு 24 ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4s1 3d5ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ என்னது இது மோர் ஸ்டேபிள். அப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஆக்சுவலாக நீங்கள் என்ன எக்ஸெப்ட் பண்ணக்கூடியது என்னது 4s2 3d1 இது எக்ஸெப்ஷன் கேஸு. பட் ஆக்சுவலாக இருக்கக்கூடியது என்னது உங்களுக்கு 4s1 3d5 இருக்கும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தா டியூ டு ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த எலமெண்ட்டு. ஸ்டெபிலைஸ் ஆகிறத என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஹாஃப் ஃபீல்டாக மாறும். அப்போ குரோமியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s1 3d5 நம்ம கொடுத்துப்போம். இது 10th 11th நம்ம புக் பேக்கில் பார்த்துருக்கோம். ஸோ அதேமாதிரி இன்னும் என்ன சார் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர். ஸோ காப்பர் அட்டாமிக் நம்பர் 29. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் அட்டாமிக் நம்பர் 29 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s2 3d9. ஸோ இதில் என்ன உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஃபீல்டான ஒரு எலக்ட்ரான் தேவை, இது ஆஃப் ஃபீல்டான ஒரு எலக்ட்ரான் குறைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ அதேமாதிரி இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது என்னவா மாறும் உங்களுக்கு காப்பர் 29 4s1 3d10 மாறும். இது கம்ப்ளீட்டிவ் ஃபீல்டு, இது ஆஃப் ஃபீல்டு. ஸோ ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காப்பருக்கு 4s1 3d10. எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா 4s2 3d9 இருக்கும். இதாங்க எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூ ஃபியூ எக்ஸெப்ஷன் ஆஃப் ஃபீல்டு ஃபுல்லி ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் அண்ட் காப்பர் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் அண்ட் காப்பர் ஆர் 3d5 4s மேலே நான் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இல்லையா, அதான் 3d5 4s1 அண்டு ஆர்கான் 3d10 4s1 ரெஸ்பெக்ட்லி. இது வேணால் உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம் சார், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க, திடீர்னு கேட்டால் அப்படி அசால்ட்டாக சொல்லுவீங்க நான் மறந்துடுச்சு அப்படின்னு. குரோமியத்துக்கு 24 நீங்கள் கண்ணை மூடிட்டு போடுறது 4s2 3d4ன்னு போடுவீங்க, அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு 3d5 4s1ன்னு வரும். அதேமாரி காப்பருக்கு 4s2 3d9ன்னு போடணும் இருக்கும், நீங்கள் அதான் போடுவீங்க. ஆனால் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு 3d 4s1 3d10ன்னு இருக்கும் சரிங்களா. அது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ the extra stability of half field and fully filled d orbital are already explained in the 11th standard. அதான் சொல்லிட்டாங்க இல்லையா. is due to symmetrical distribution of electron and exchange energy இதை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா with these two exception and minor variation in the certain individual cases, the general electronic configuration of d block element we can written as a noble gas. general electronic d block elementக்கு இதை பார்த்துக்கோங்க, 1 மார்க் கேட்பாங்க. noble gas n-1d n-1d1 to 10 ns1 to 2. hence என்னங்கிறது என்ன உங்களுக்கு 4 to 7 வரைக்கும் இருக்கலாம். அது ஓகே. இந்த பீரியட் 6th and 7th எலக்ட்ரானிக் கன்வர்ஷன், அதாவது இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். எஃப் பிளாக் எலிமெண்ட்டுக்கு n-2f ஆர்பிட்டால் n-1 n-2f 14 n-1d1 to 10 ns2. இது ரெண்டும் 1 மார்க் கேட்பாங்க சார், பார்த்துக்கோங்க. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட் ரெண்டுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பார்த்துங்க. டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு டி பிளாக் எலிமெண்ட் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸஸ் n-1 d1 to 10 ns2. அதுக்கு அடுத்தது எஃப் பிளாக் எலிமெண்ட்டுக்கு n-2 f14 n-1 d1 to 10 ns1 to 2. அடுத்து ஜென்ரல் இன்பீரியர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனோட டி பிளாக் எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிஹேவியர். ஸோ மெட்டாலிக் பிஹேவியர் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் தெரிஞ்சு எங்கள் எதில் பார்த்தோம் மேக்ஸிமம் மெட்டல் எங்கே இருக்கும் உங்களுக்கு ஆல்கலைன் மெட்டல் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், தட் இஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட் தான் மெட்டல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுலேயும் சம் மெட்டல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் த டிரான்சிஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். அப்போ எல்லா டிரான்சிஸ் எலிமெண்ட்டும் மெட்டல் அப்படிங்கிறாங்க. சிமிலர் டு ஆல் த மெட்டல்ஸ், ஆல் த மெட்டல் மற்ற எல்லா மெட்டல்ஸ் போலவுமே இங்கே என்ன இருக்கும், த டிரான்சிஸ் மெட்டல்ஸ் ஆர்
குட் கண்டக்டர் அண்டு good conductor for heat and electricity. இதெல்லாம் பண்ணிக்கோங்க. So all the transition elements are metal similar to all the metals. The transition metals are good conductor for heat and electricity. ஸோ மற்ற எல்லா மெட்டல் போலவே இதுவும் என்ன ஒரு ஹீட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கண்டக்ட் பண்ணும் அப்படிங்க. அன்லைக் the metals of group 1 and 2. group 1 and 2 மாதிரி இல்லாமல் என்ன வரும் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆல் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸப்ட் குரூப் 11. எல்லா டிரான்சிஷன் மெட்டலுமே அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட் விடாமல் தவிர்த்து மீதி எல்லா மெட்டலுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ட் குரூப் 11. குரூப் 11 அப்படிங்கிறது என்னது பார்த்தோம் இல்லையா, காப்பர், சில்வரு, கோல்டு, இது மூணும் பார்த்தோம் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய என்ன அதை விட்டுட்டு மீதி எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, ரொம்ப ஹார்டு. அதுக்கடுத்து பார்த்தா அது ஆல் த நவுன் எலமெண்ட் சில்வர் has a high melting highest electrical conductivity at room temperature. ஸோ சில்வர் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி at room temperature. இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது சார், இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. மெட்டாலிக் எல்லாமே என்ன இருக்கும் உங்களுக்கு ஆல் த டென்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் சிமிலர் டு மெட்டல். ஸோ மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதேமாரி எனக்கு ஹீட்டிங் கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அன்லைக் எக்ஸ்ட்ரா என்ன சார் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா எஸ் பாக் எலமெண்ட்டோட இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் எல்லா எலமெண்ட்டுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். எதை தவிர்த்து காப்பர் 11th குரூப் தவிர்த்து. 11th குரூப் என்னது காப்பர், சில்வர், கோல்டு. ஸோ எதுலேயும் இன்னும் எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஹேஸ் அ ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சில்வர் அதிக எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கு. ஸோ இந்த இது 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது சார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு இந்த எலமெண்ட்டை கொடுத்துருவாங்க. எலமெண்ட்டை கொடுத்துட்டு விச் பிசிசி ஹெச்சிசிபி எஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கு ஹெச்சிசிபி அப்படிங்கிறது ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கடு எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு ஸ்காண்டியம், டைட்டானியம், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட், இதெல்லாமே பார்த்தோன்னா ஹெச்சிசிபி அதாவது ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கடு. அதுக்கடுத்து பார்த்தா பிசிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாடி சென்டர் கியூபிக்கு, பிசிசி பாடி சென்ட்ரிக் கியூபிக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிசிபி கியூபிக் க்ளோஸ் பேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் த ஃபேஸ் சென்டர்னு சொல்லலாம் சரிங்களா. விச் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டூ மெட்டல்ஸ். ஸோ இந்த டேபிள் கருத்து முக்கியம் பார்த்துக்கோங்க. ஏதாவது 2 எலமெண்ட்டை கொடுத்துட்டு அது என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆஸ் மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, நம்ம முன்னாடி பார்த்த லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், டாப் டு பாட்டம் என்ன ஆகும். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் பார்த்தோன்னா as we move from left to right along the transition metal series melting point first increase. ஸோ ஃபஸ்ட்டு என்னது மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி சார் பார்த்தோம் அப்படின்னா the number of unpaired electron available for metallic bonding the number of unpaired electron available for metallic bonding increases reach the maximum value and the decreases. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறேன், உனக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேண்டியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கேண்டியத்துக்கு 3D1 மட்டும் தான் முடியும் இல்லையா, 3D1. ஸோ அப்போ டி ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாமா. இங்கே 1 மட்டும் தான் போட்டிருக்கோம், மீதி 9 எலக்ட்ரான் இருக்கா. ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அது என்ன இருக்கும், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்கேண்டியம், டைட்டேனியத்துக்கு அடுத்து ஸ்கேண்டியம், வெனடியம், இதெல்லாம் பார்த்தோன்னா அடுத்து குரோமியம் சரிங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்பேர்ட் அதிகமாகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதான் கொடுக்குறாங்க. as we move from left to right along the transition metal series melting point first increase ஆகுது. the number of unpaired d electron available for metallic bonding. ஸோ இப்போ இங்கே எல்லாமே இருக்கும், ஏதோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரி, அந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தோன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு metal increases reach the maximum value and then decrease the d electron pair up and they become less available for the bonding. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்கு எப்போ சார் மெல்ட்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த டி எலக்ட்ரான் பேர் அப் டு பிகம் லெஸ் அவைலபிள் ஃபார் த பாண்டிங். அவைலபிள் பாண்டிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்துக்கோங்க. காப்பர் அட்டாமிக் நம்பர் 29 இல்லைங்களா.
ஸோ இப்போ இப்படி போனால் நம்ம எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் 29க்கு 3D9 வருமா? 1 2 3 4 5 6 7 8 9 ஒரே ஒரு பேரிங் மட்டும்தான் இருக்குது. பாண்டிங் இன்வால்வ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி ஒன்று தான் இருக்கிறதுனால ஸோ அது என்னது மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியத்துக்கு மெல்ட்டிங் பாயிண்ட்டு 1814 கெல்வின் கொடுத்துருக்காங்க. டு த மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு 2183 கெல்வின் அப்படிங்க ஃபார் வெனடியம் வெனடியத்துக்கு. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கேண்டியத்துக்கு வெனடியம் போகும்போது ஸ்கேண்டியத்துக்கு 1814 கெல்வின், அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2183 கெல்வின் ஃபார் வெனடியத்துக்கு, விச் இஸ் க்ளோஸ் டு 2180 ஃபார் குரோமியம். குரோமியத்துக்கு என்ன ஈக்குவலாக இருக்குது அப்படிங்க. குரோமியம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட் மோரலேஜ் ஈக்குவலாக இருக்குது. ஹவர் மேக்னஸ் இன் 3D series and titanium in 4D series. Titanium and 4D series have low melting point. The maximum melting point of about middle of transition metal series intact that 3D configuration and D5 configuration favorable for strong intra-ionic attraction. ஸோ இப்போ இங்கே என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆஃப் த சீரீஸ் அதாவது D5 கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதை பார்த்தா ரெண்டு பக்கமே இருக்கும். அதாவது எலக்ட்ரான் லாஸ் பண்ணுவோம் சார், எலக்ட்ரான் கெயின் பண்ணுவோம் செய்யலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஃபார் ஃபேவரபிள் ஃபார் ஸ்ட்ராங் இன்ட்ரயானிக் அட்ராக்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர். என்ன ஸ்ட்ராங் இன்ட்ரயானிக் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால மெல்ட்டிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குறைய செய்யும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இந்த கிராஃபை பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனடியம் இன்க்ரீஸ் ஆகுது, குரோமியம் மோர்லெஸ்ஸாக இருக்குது, மேக்னஸுங்கிற 25 ஆஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, அது நேச்சுரலாக இருக்குது, அதனால் மெல்ட்டிங் பாயிண்ட் குறையுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இதை வச்சு பார்த்துங்க, டேபிள் காலத்தை வச்சு கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் கம்பேரிசன் பார்த்துங்க. ஸ்கேண்டியம் மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளவு, அடுத்தது ஸ்கேண்டியம் டைட்டானியம் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு வெனடியம் இருக்கா. வெனடியம் பார்த்தோன்னா 2183 கெல்வின். ஸோ 2183 கெல்வின், குரோமியத்துக்கு 2180. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். சரிங்களா. மெயினாக உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த காலத்துலேருந்து ஒரு 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்லையும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்து கூட கேட்கலாம். ஹெச்சிசிபி என்னென்னது, அதுக்கடுத்து பார்த்தோன்னா சிஹெச்சிசிபி, பிசிசி, அடுத்து பார்த்தோன்னா எஃப்சிசிங்கிறது தான் என்னது கியூபிக் க்ளோஸ் பேக், மேபி அதே தான் இருக்கும், அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ரீசனபிள் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒய் வந்து ஸ்கேண்டியம் அண்டு வெனடியம் பார்த்தோன்னா கம்பேர் வித் ஸ்கேண்டியம் அண்ட் வெனடியம் வந்து ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது, அதுவும் கேட்கலாம். அதுக்காக பார்த்தோன்னா இந்த வெனடியம் மெக்னீசியம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். மேக்னஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். டைட்டானியம் வெனடியம், அதுக்கடுத்து மேக்னஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது, ஏன் என்ன ரீசன்னு கேட்கலாம். ஸோ அதனால் இது ரீசனபிள் கொஷினாக கேட்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா.